ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 25/8/2024 அக்ஷயா AK 666க்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் ஞாயிறு டு ஞாயிறு ரிசல்ட்டை தான் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏபிசி போர்ட் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து 782, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 451, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 939, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 368ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 1-2-1 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான கண்டினியூஸ் டச்சு அதோட நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 7 to 9லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது பிசிங்கிறதுனால நம்ம இந்த 2-9 கவர் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து 1-2 கூட்டணும், ப்ளஸ் 1-2. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். ஸோ 2ஓட 1 கூட்டினோம்னா நம்மளுக்கு 3 கிடைக்கும். இங்கே 9ஓட 2 கூட்டினோம்னா 1. அப்போ 3 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 1 இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 7 to 9க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 3-2-4 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ நம்ம 3-4க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 3-4 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 2-4. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 2-1. இப்போ இது கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4. இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5. 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 3-4 இதுக்கப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 5 இருக்குது. இப்போ இந்த 3-4க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 1-5-0 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவில் நம்மளுக்கு ஒரு ட்ரா போர்டு இருக்குது, ஒரு ட்ரா நம்மளுக்கு டச் இருக்குது. இப்போ நம்ம 1-5-0 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். ஸோ ஃபஸ்ட் ட்ரா நம்மளுக்கு இது ஏ, இங்கே நம்மளுக்கு கிடச்சது பி. இப்போ 1-5-0க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம 5-0 எடுக்கணும். இதோட ப்ளஸ் 1-2. இப்போ இது கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 0ஓட 2 கூட்டினோம்னா 2. 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 1-5-0க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 2. இப்போ இந்த 1-5-0க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 3-6-8 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் பி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா மட்டும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 2 ட்ராவும் பி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா நம்ம பார்க்கலாம். 3-6-8 இதில் நம்ம எடுக்க போகிறது 6-8. இதோட ப்ளஸ் 2-1. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8. 8ஓட 1 கூட்டினோம்னா 9. 8 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 3-6-8க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 9. இப்போ இந்த 3-6-8க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 9-3-9 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் சி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ஸாக கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, அதுக்கடுத்து 2 ட்ரா பி போர்டு கிடச்சிச்சு. ஸோ இந்த ட்ராவில் ஏ போர்டு நம்மளுக்கு அப்படியே பெய்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். இப்போ 9-3-9க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 3-9. இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 1-2. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினா 4. 9ஓட 2 கூட்டினா 1. 4 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 9-3-9க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 4 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 9-3-9க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4-5-1. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ்.
அதோட இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா மறுபடியும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து பெய்ட்ஸ் கிடச்சா நம்மளால் மேக்ஸிமம் வின் பண்ண முடியும் நண்பா. சிங்கிள் போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 5 ட்ரா பார்த்துட்டோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது நண்பா. இப்போ 4-5-1க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 4-5-1 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5-1 இதோட ப்ளஸ் இந்த ட்ரா 2-1 இருக்குது. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினா 7, 1ஓட 1 கூட்டினா 2, 7 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 4-5-1க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 2. இப்போ இந்த 4-5-1க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7-8-2 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7-2 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல மறுபடியும் ஏசி நண்பா. இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கண்டினியூஸாக இப்போ ஏசி கிடச்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சண்டே டு சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் கொடுத்துருக்கோம். ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏசி இருக்கும்போது நிறைய நண்பர்களுக்கு வந்து டவுட் வரும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதேமாதிரி நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஞாயிறு டு ஞாயிறு ரிசல்ட்டை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இப்போ லாஸ்ட்டாக 3 ட்ரா வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஏசின்னே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம். மறுபடியும் நம்மளுக்கு ஏசி இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்தலாம். 7-8-2 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 8-2 இதோட ப்ளஸ் 1-2. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 1 கூட்டினா 9, 2ஓட 2 கூட்டினா 4, 9 4. ஓகே, இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 4 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம் நண்பா. ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 9 அல்லது 4 கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 ட்ராவாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா டபுளில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 99, 44 அப்படி இல்லாட்டினா 94, 49 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். எனக்கு ஒரு நம்பர் டெய்லி ஏ போர்டு கிடச்சா போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுக்கான கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம் நண்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 25/8/2024 அக்ஷயாக்கு 666க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.